ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது. அன்பு இறைவா, உமது பேரன்பை பற்றி மகிழ்ந்து பாடுகிற பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் கொள்ளும். இதோ உம்முடைய அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்காக எங்களையே தயாரிக்கிற இந்த வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரின் இல்லத்திலும் உள்ளத்திலும் இயேசு கிறிஸ்துவை நீர்தாமை பிறக்கச் செய்து எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்குரியவர்களாக ஊழியர்களாக மாற்ற வேண்டுமாயும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. சக்கரியாவை போல துதிக்க அழைக்கும் வார்த்தைகள் 67 79 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவானின் தந்தை சக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு, இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திருமுழுக்கு யோவானின் தந்தையாகிய சக்கரியாவின் வாழ்த்து பாடலை பற்றி நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். இதை பெனடிக்டூஸ் என்றும் அழைப்பார்கள். அதாவது, ஒரு மனிதன் 9 மாதங்கள் தன்னுடைய சந்தேகத்திற்காக, தயக்கத்திற்காக நாக்கு கட்டப்பட்டு ஊமையாக இருந்த ஒரு மனிதன் நாக்கு கட்டவிழ்ந்தவுடனே ஆண்டவரை போற்றி துதிக்கிறார். ஆண்டவரிடமிருந்து தான் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் ஆண்டவரை போற்றுகிறார். அவர் உரைத்த முதல் வாக்கு இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் என்பதுதான். இயேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் சக்கரியாவை போல இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை போற்றி பாடுகிற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்னை நீ இத்தனை நாட்கள் நாக்கை கட்டி போட்டிருந்த என்னை ஊமையாக மாற்றிவிட்டாய் என்று ஆண்டவரிடத்தில் அவர் புகார் சொல்லவில்லை. ஆண்டவரிடத்தில் குற்றச்சாட்டுக்கள் எதுவுமே அவர் சொல்லவில்லை. மாறாக ஆண்டவரை போற்றுகிறார். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் என்று அவர் கூறுகிறார். ஆண்டவர் மேலுமாக அவர் கூறுகிறார், கடவுள் நம் மீது கொண்ட இரக்கத்தினால், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது என்று. அதாவது, கடவுள் நம் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் கொண்டிருக்கிறார், நம் ஒவ்வொருவரையும் அப்பரிவிதமாக அன்பு செய்கிறார் என்பதற்காகவே இந்த வார்த்தை சுட்டி காட்டப்படுகிறது. நம் மீது கொண்ட அன்பினாலே அவர் விண்ணிலிருந்து தன்னுடைய மகனை இவ்வுலகிற்கு அனுப்புகிறார். அந்த விடியற் காலை விண்மீனுக்கு வழியை ஆயத்தப்படுத்தத்தான் திருமுழுக்கு யோவானையும் அவர் தேர்ந்து கொள்கின்றார். இருளிலே வெளிச்சமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். அந்த இருளின் வெளிச்சம் என்கின்ற கருத்தை புரிந்து கொள்ள புனித மாக்ஸ்மில்லியனுடைய
மாக்ஸ்மில்லியன் கோல்பையினுடைய வாழ்வு நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கலாம். இவர் 1894ஆம் ஆண்டு போலந்தில் பிறந்தார். பிரான்சிஸ்கன் குருவாக மாறினார். மரியாவின் மீது மிகுந்த பக்தி கொண்டார். ஜப்பான் நாட்டிற்கும் ஒரு மறைபரப்பு பணியாளராக சென்றார். அங்கிருந்து 9 ஆண்டுகள் பணி செய்த பின்பு அங்கிருந்து அவர் போலந்துக்கு திரும்புகிறார். அங்கே ஒரு மடாலயத்தை நிறுவி 800க்கும் மேற்பட்ட துறவிகளுக்கு நற்செய்தியை பரப்பினார். அப்படி இருக்கிற பொழுது நாஜிக்கள் இவர்களுடைய பகுதியை ஆக்கிரமிக்கிறார்கள். இருள் சூழுகிறது. மாக்ஸ்மில்லியன் தனது மடாலயத்திலே, தன்னுடைய அந்த செமினரியிலே யூதர்களுக்கும் அகதிகளுக்கும் வாழ்வு கொடுத்தார். 2000க்கும் அதிகமான மக்களை அங்கு மறைத்து வைத்து காப்பாற்றினார். அதனால் அவர் கைது செய்யப்படுகிறார். சித்திரவதை கூடத்திற்கும் அனுப்பப்படுகிறார். அங்கு இருந்த பொழுதும் அவர் ஆண்டவரை போற்றி துதித்தார். ஆண்டவரை பற்றி எப்பொழுதுமே பாடிக்கொண்டிருந்தார். இதை பார்க்கிற அனைவருக்குமே ஆச்சரியம். எப்படி ஒரு மனிதனால் இப்படி இருக்க முடிகிறது? எப்பொழுது நாம் சாவோம் என்றே தெரியாது. அப்படி இருக்கிற பொழுதும் எப்படி இறைவனை துதித்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்க முடியும் என்று அனைவருக்கும் ஆச்சரியம். ஆனால் அவர் அனைவரோடும் வாழ்ந்து அனைவரோடும் சந்தோஷமாக வாழ்ந்தார். ஆண்டவரை போற்றி துதித்தார். ஒரு கைதி தப்பி ஓடினான் என்பதற்காக அவனை சிறைபிடித்தார்கள். அவனை கொல்ல போனார்கள். நானே அங்கு செல்கிறேன் என்று அவனுக்காக அவர் தன்னுடைய உயிரையே கொடுத்தார். இது இயேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாக்ஸ்மில்லியன் கோல்பே தன்னுடைய இருண்ட நேரத்திலும், தனக்கென அனைத்துமே தன்னை விட்டு பிரிந்து போகின்ற நேரத்திலும் கூட ஆண்டவரை போற்றி துதித்தார். இன்று சக்கரியாவும் மாக்ஸ்மில்லியன் கோல்பையும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடங்கள் என்ன? நாம் அமைதியாக இருந்தால், நாம் அமைதிக்கு தள்ளப்பட்டாலும் அதன் பின்பு நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று நமக்கு இந்த நாள் அழைப்பு விடுக்கிறது. சக்கரியா 9 மாதங்கள் பேச முடியவில்லை, ஊமையாக இருந்தார். மாக்ஸ்மில்லியன் கோல்பே பட்டினி அறையில் இருந்தார், சாப்பாடு இல்லை. ஆனால் இருவரும் ஆண்டவரை பாடி துதித்தார்கள், ஆண்டவரை போற்றினார்கள், அவருடைய உதவியை மற்றவர்களுக்கு எடுத்து கூறினார்கள். நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய கடினமான காலங்களில் நம்மால் ஆண்டவரை போற்றி துதிக்க முடிகிறதா? இரண்டாவதாக, நாமும் பிறருக்கு இருளிலே வெளிச்சமாக இருக்க முடியும். சக்கரியா சொன்னார், இருளில் இருப்போருக்கு ஒளி. அதே போல்தான் மாக்ஸ்மில்லியன் கோல்பையும் அந்த சித்திரவதை கூடத்திலே ஒரு வெளிச்சமாக இருந்தார். அனைவரும் இருளிலே பயந்து நடுங்கிய பொழுது ஆண்டவருக்கு போற்றி துதிக்கக்கூடிய அந்த ஒரு பாடலை பாடி அனைவருக்கும் ஒரு வெளிச்சமாக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்ப்போம். இன்று நம்முடைய உலகில் இருள், அதாவது வெறுப்பு, பிரிவினை, பயம், சண்டை சச்சரவுகள், போர்கள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நாம் நம்முடைய ஜெபத்தின் வாயிலாக ஒரு வெளிச்சமாக மாற முடியுமா? சிந்திப்போம். மூன்றாவதாக, மற்றவர்களுக்காக நம்மையே இழப்பதுதான் மிக உயரிய அன்பு. அதைதான் புனித மாக்ஸ்மில்லியன் கோல்பே செய்தார். யாரென்றே தெரியாத ஒரு மனிதனுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார். இயேசுவும் நமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார். இயேசுவே ஒரு முறை கூறினார், யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், ஒருவன் தன் நண்பர்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு எதுவும் இல்லை என்று. ஆகவே இது இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று விடியல் வருகிறது. இன்று இரவு நாம் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடப் போகிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையான வெளிச்சமாக விடியலாக பிறக்க இருக்கிறார். நாமும் அவரை பார்த்து சக்கரியாவை போல துதிப்போம், அவரை போற்றுவோம். மாக்ஸ்மில்லியனை போல நாமும் பிறருக்கு வெளிச்சமாக மாறுவோம். ஆண்டவரின் பிறப்பை இன்முகத்தோடும், ஆண்டவரின் பிறப்பை பிறருக்கு ஒரு மலர்ச்சியான முகத்தோடு அறிவிக்கக்கூடியவர்களாகவும் மாறுவோம். அதன் வாயிலாக ஆண்டவருடைய பிறப்பு நம் ஒவ்வொருவருக்கும்